இந்தியா முழுவதுமே. அதாவது அரசியல் தலைவர்களுக்கு மட்டுமல்ல, ஆளும் தலைமைக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு குடிமகனுடைய மனதிலும் ஏதேனும் பதிலடி கொடுக்க வேண்டும், சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருப்பதில் மாற்று கருத்தில்லை. இருக்கிறது, எல்லோருக்கும், எனக்கும் இருக்கிறது, உங்களுக்கும் இருக்கிறது, எல்லா இந்தியர்களுக்கும் இருக்கும், அதில் மாற்று கருத்தில்லை. என்னுடைய கேள்வி கண்ணன், தற்போது இந்த ஆயத்த நிலை என்பது, போர் ஆயத்த நிலை என்பது கடந்த ஒரு வாரமாகவே பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று நாளை பாகிஸ்தானும் அந்த அமைச்சர்கள் எல்லாம் பேச ஆரம்பித்தார். ஒவ்வொரு அமைச்சரும் 24 மணி நேரத்தில் 36 மணி நேரம் தான் இருக்கிறது, தாக்குதலுக்கு தயார், நாமும் தயார். அவர்களும் எல்லை பகுதியிலே குவித்து வருகிறார்கள், ராணுவத்தை குவித்து வருகிறார்கள். ஆயுதப்படை, அதாவது கப்பற்படையாகட்டும், விமானப்படையாகட்டும், தரைப்படையாகட்டும், 3 படைகளுமே தயார் நிலையில் பாகிஸ்தானும் வைத்திருக்கிறது. எனவே போர் மூடுவதற்கான வாய்ப்பு இருப்பது போல் இரு பக்கமும் இருந்தாலும், என்னுடைய மிக அடிப்படையான கேள்வி, பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கிறது, இந்திய பொருளாதாரம் எப்படி இருக்கிறது, பாகிஸ்தான் பொருளாதாரம் என்றால், எனக்கு கிடைத்த தகவல், பாகிஸ்தானுடைய ஸ்டாக் மார்க்கெட் சரிவு மிகப்பெரிய செல்வி, 3000 புள்ளிகள் சரிந்திருக்கிறது, தொடர்ந்து தள்ளாடி கொண்டிருக்கிறது, பணத்தை விற்றுவிட்டு எல்லோரும் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு தகவல். மற்றொரு பக்கம் ராணுவத்தினர் எல்லாம் ராஜினாமா செய்துவிட்டு அவருடைய குடும்பத்தின் வற்புறுத்தலின் பேரிலே வளைகுடா நாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார் என்ற தகவல். எனவே பாகிஸ்தானிலே தலைகீழாக ஒரு சூழல் தற்போது நிலவுகிறது, மிகப்பெரிய நெருக்கடி என்ற வகையில் ஒரு தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதனுடைய உண்மை நிலை என்ன, தற்போது உங்களுக்கு கிடைத்த தகவல் என்ன? சுந்தர், இப்போது பாகிஸ்தானை பொறுத்தவரை 25 கோடி மக்கள், அந்த மக்கள் தொகையானது ஒரு 25 கோடி. இதில் இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதுனாலேயே ஒரு 1 கோடி பேர் அந்த சிந்து மாகாணம், பஞ்சாப் மாகாணம், இந்த சிந்து நதி பாயும் இடங்களில் சோமாலியாவுக்கு இணையான ஒரு பஞ்சத்தை பட்டினியை அந்த மக்கள் 1 கோடி பேர் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். இந்த வாட்டர் வாருங்கிற ஒரு மறைமுக வாட்டர் வாரம் இந்தியா தொடங்கிட்டு இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்து அந்த நதிநீர் போக்குகள் எல்லாம் கொஞ்சம் மாற்றிருக்கிறாங்க. இப்போ பல இந்த ஜனாப் நதியோட நீரோட்டம் மற்றும் இந்த சிந்து நதியோட நீரோட்டத்தெல்லாம் கட் பண்ணியிருக்கிறாங்க, மாற்றிருக்காங்க. இவ்வாறு மாற்றும் போது அங்கே மிக பெரும்பான்மையாக அந்த பயிரிடக்கூடிய அந்த கோதுமை மற்றும் அரிசி உள்ளிட்ட அந்த பயிர்களுக்கான தண்ணீர் கிடைப்பாது. அந்த தண்ணீர் கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஒரு 2 மாகாணங்களில் மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துங்கிறாங்க. இன்னொன்று, இப்போவே அந்த கேஎஸ்சி என்ற கராச்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நமக்கு பிஎஸ்சி மாதிரி, நிஃப்டி மாதிரி, அவங்களுக்கு கராச்சி எக்ஸ்சேஞ்ச் படுபாதாளத்தில் கராச்சி, பிஎஸ்சி கேஎஸ்சி ரெண்டுமே படுபாதாளத்துக்கு அது விழுந்திருக்கு. போருக்கு அந்த தாக்குதல் நடைபெற்ற மறுநிமிடமே மறுநாள்ல இருந்தே அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வெற்றி. இந்திய பக்கம் சேர்ந்த அந்த ட்ரம்ப் ஃபேக்டர், அந்த வரி விகித மாற்றத்தினால அது ஏற்ற இறக்கத்தோடு இருந்த போதிலும், பாகிஸ்தானை பொறுத்தவரையில் அந்த மிகப்பெரிய அளவில் அந்த பங்குச்சந்தை வீழ்ச்சி. இன்னொன்று, பார்மசூட்டிக்கல்ஸ் மற்றும் பல்வேறு ஒரு 40% அளவுக்கு இந்த மருந்து பொருட்கள் இந்தியாவில் அங்கே போகுது. மருந்து தட்டுப்பாடு பெரிய அளவில் அங்கே ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது தவிர உணவுப் பொருட்கள் மற்றும் பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள், சிக்கன்லாம் ஒரு கிலோ 800 ரூபாய்க்கு தாண்டி விற்பனையாகுதாக சொல்றாங்க. இதே மாதிரி அரிசி அங்கு நம்ம ஒரு கிலோ, நமக்கு ஒரு மூடையே 1200 ரூபா, அங்கே ஒரு கிலோவே அந்த அதை தாண்டி ஒரு 500-600 ரூபாயை தாண்டி விற்பனையாகதா சொல்றாங்க. அரிசி, முன்பே இப்படி சூழ்நிலை இருக்கிறது பாகிஸ்தானிலே பொருளாதாரம். ஆனால் இந்தியாவிலே பெரிய அளவுக்கு போர் வந்த பிறகு எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை. போர் வருவதற்கு தற்போது பெரிய அளவுக்கு பாதிப்புகள், நமக்கு ஒரு அச்ச உணர்வு, போர் வரும் என்றாலும் நாம் ஒரு பாசிட்டிவ் நேர்மறை எண்ணங்களோட தான் இங்கே காணப்படுகிறோம். அந்த ஒரு பாகிஸ்தான் போன்ற சூழல் தற்போது இல்லை. ஏன்னால் பாகிஸ்தானில் ஏற்கனவே பொருளாதாரத்திலே துவண்டு போயிருக்கிறது. பெயில் அவுட்டுக்காக தற்போது காத்திருக்கிறார்கள். சர்வதேச நிதியம் தங்களை மீட்டெடுக்கும் $6 பில்லியன் கொடுத்து மீட்டெடுக்கும் பாகிஸ்தானை என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் என்றது படு பாதாளத்தில் இருக்கிறது, அதாவது நெகட்டிவில் சென்று கொண்டிருக்கிறது. அவர்கள் மீண்டும் வர வேண்டும் என்பதற்கு, மீண்டும் எழுவதற்கே பல ஆண்டு காலம். இந்த நிலையில் ஒரு போரினை அவர்களால் தாங்க முடியுமா? ஆனால் இப்படி ஒரு சூழல் ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் மறுபக்கத்திலே பாகிஸ்தான் தளபதிகளாகட்டும், அதே போன்று அமைச்சர்களாகட்டும், பதிலடி கொடுப்போம், விரட்டுவோம், அணுகுண்டுகள் இருக்கிறது, நாங்கள் அணுகுண்டுகள் வைத்திருக்கிறோம், என்ன செய்வோம் தெரியுமா என்று மிரட்டலும் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது எதை காட்டுகிறது கண்ணன்? இது பாகிஸ்தான் பொதுவாகவே ஒரு வாய்ச்சவடால் கவர்மெண்ட் தான் ஆரம்பத்தில் இருந்தே, அந்த பாகிஸ்தான் தோன்றியதிலிருந்தே முகமது அலி ஜின்னாவுக்கு பிறகு அந்த எல்லா அதிபர்களுமே இது போன்ற இந்தியாவுக்கு எதிரான ஒரு வாய்ச்சவடால்கள் தான் அவர்கள் தொடர்ந்து போய் எழுப்பிக் கொண்டே இருப்பாங்க. உலக பொருளாதாரத்துக்கூடையோ அல்லது குளோபலைசேஷன், உலகமயமாக்கல் கூடயோ இந்த மேற்கத்திய நாடுகளோடு ஒருங்கிணைந்த பெரிய அளவில் அவங்க தொழில்நுட்பத்திலேயோ மற்றபடி உணவு உற்பத்தியிலேயோ அல்லது அவர்களுடைய
அவங்களுடைய புதிய கண்டுபிடிப்புகள்லையோ எந்த அளவுலையும் பெரிய அளவுக்கு இந்தியாவுக்கு போட்டியாக வந்தது கிடையாது. ஆனால் அவர்களுக்கு ஒரே எரிச்சல் வந்து இந்த ஜம்மு காஷ்மீர்ல அவங்களோட பாக்காக்குபேர் காஷ்மீரும் ஜம்மு காஷ்மீரையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அது ஒரு பாலைவன பிரதேசம் மாதிரி, இது ஒரு பசுமை சோலையாக இருக்கக்கூடிய ஒரு பிரதேசமாகவும் தான் அது வந்து எப்பவுமே இருக்குது. உலக சுற்றுலா பயணிகளே ஜம்மு காஷ்மீர் தான் விரும்பி வருவாங்களே தவிர அவங்க கிட்ட ஒரு காஷ்மீர் இருக்கு, இதை விட அழகான செழிப்பான இடங்கள் அங்கே இருக்கு, சியால்கோட் உள்ளிட்ட பல இடங்கள் அங்கே இருக்கு. இருந்த போதிலும் அங்க யாருமே அங்க போக மாட்டாங்க. அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருக்கு சுற்றுலா பயணிகளே போவதில்லை. இது அவங்களுக்கு ஒரு உணர்வு ரீதியாகவே அந்த அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் மற்றும் அந்த பகுதி மக்களுக்குமே வந்து ஜம்மு காஷ்மீர் மக்களோட வளர்ச்சி பார்க்கும்போது ஏதோ அமெரிக்கா மாதிரி இருக்க மாதிரியும் இந்த பக்கம் உள்ள ஆப்பிரிக்க நாடு மாதிரியும் அந்த பாக் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருக்கிறதுனால ஒரு வெறுப்பு அந்த ராணுவத்துக்கும் மக்களுக்கும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறதுனால அவர்கள் இது போன்ற சவால்களை தொடர்ந்து விடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதே மாதிரி